தாண்டி திரு ஷியாம், அரசியல் ரீதியாக இப்போ இது இந்த திட்டம் யார் என்ன அப்படிங்கிற வாத பிரதிவாதங்கள் போயிட்டே தான் இருக்குது. பல ஆண்டுகளாக நம்ம பார்க்குறோம். யார் எவ்வளவு செஞ்சாங்க, யார் எவ்வளவு செய்யலை, அல்லது யாருடைய பங்களிப்பு அதிகம், இதெல்லாம் இங்கே இருக்குது. ஆட்சி பொறுப்பில் இருக்கிற 2 பேருடைய பங்களிப்பு, அதில் யார் என்னங்கிற போட்டி, இது ஒரு பக்கம் இருக்குது. இந்த 2 குரல்கள் தனித்த குரல்களாக பார்க்கணுமா, இல்லை தேர்தல் நேரத்தில் கவன ஈர்ப்பா, இதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? வெவ்வேறு விதமான பார்வைகளை பத்திரிகையாளர்கள்லாம் முன்வைக்கிறாங்க. இதில் செங்கோட்டையனுடைய கருத்துங்கிறது அது வெறுமனே அவருடைய கருத்து இல்லை, வேறு சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பின்னணியில் நடக்குது, இதெல்லாம் சொல்கிறாங்க. திரு பாபு முருகேல் சொல்கிறாரு, இது ஒரு தனிப்பட்ட நிகழ்வு, இதை வச்சு பெருசாலாம் போயிட்டு இருக்க வேண்டாம், நீங்கள் அடுத்து முக்கியமான பிரச்சனைகளை பாருங்க அப்படின்னு அவர் ஒரு பார்வை வைக்கிறார். இது ஒரு இது என்னென்ன இருக்குது, இந்த குரல்கள் தனித்த குரல்களாக அங்கங்கே வருதா, அல்லது வேறு இதுக்கு காரணங்கள்னு சொல்ல வேண்டியிருக்கா? கூட்டணி உட்பட பல்வேறு அம்சங்களாக இருக்கு. ஏன்னா இன்னொரு பக்கம் டிடி விதிநகரன் ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அப்போ அதே நேரத்தில் பாஜகவுடைய குரல்கள் அல்லது வலதுசாரி ஆதரவாளர்கள் ஒரு சில கருத்துக்களை திரு செங்கோட்டையனுக்கு ஆதரவாலாம் வருது. இப்போ இதெல்லாம் பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கா, தனித்தா பார்க்கணுமா? இல்லை, தனிப்பட்ட நிகழ்வுகளை மனதில் வைத்துக்கொண்டு இந்த மாதிரியான கருத்துக்களை வெளியிடுவார்கள். அது நிறைய முறை நம்ம பார்ப்பதுதான். செங்கோட்டையன் இல்லை, நிறைய பேருக்கு இல்லை மனத்தாங்கல்கள் இருக்கு அதிமுக கூட்டணியில. என்ன காரணம் அப்படின்னா, இந்த கூட்டணி பலமா இல்லை, வெற்றி பெற முடியாது, ஒரு அரசியல்வாதிக்கே உரித்தான எதிர்கால கவலை அது நிறைய பேருக்கு இருக்கு. அதை சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பயன்படுத்துறாங்க. நீங்க சொன்ன மாதிரி கோகுலேந்திரா ரொம்ப மென்மையானவங்க, ஆனா அவங்க அதை பயன்படுத்துறாங்க. ஒரு தனிப்பட்ட நிகழ்வு தான் அது, ஒரு கட்சியோட உள்ளரங்க கூட்டம். ஆனா அதுல செல்போன் அலோவ் பண்ணியிருக்காங்க, செல்போன்ல யாரோ வீடியோ எடுத்திருக்காங்க, அதை வெளியில ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்ப இது எல்லாமே அவங்களுக்கும் தெரியும் தானே, கோகுலேந்திராவுக்கும் தெரிஞ்சிருக்கணும்ல. இப்ப தன்னோட கருத்து இப்படி வெளியில வருங்கிறதும் தெரியும், வரட்டும்னு நினைக்கிறாங்க. செங்கோட்டையனுக்கு தெரியும், வரட்டும்னு நினைக்கிறாரு. ஏன்னா இதன் மூலமாகவாது ஏதாவது ஒரு வகையில அதிமுக அடுத்த கட்ட நகர்வுக்கு போகாதா சார்? பலமான கூட்டணி இல்லாம ஜெயிக்க முடியாது சார், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்ப செங்கோட்டையன் அவர்களுடைய கருத்து என்பது திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பது, அல்லது கூட்டணியை வலுப்படுத்தணும், அல்லது அவர்களுடைய கருத்து கேட்கப்படணும் அப்படிங்கிற விதமா இருக்குங்கிறீங்களா? அது கண்டிப்பாக. ஏன்னா பழைய 5 குழுவில எல்லாம் இடம்பெற்றவர்கள் அவர்கள். சரி, இப்ப கட்சிக்கு உயர்மட்ட குழு எல்லாம் போடவே இல்லை, அப்படியே நின்று போச்சு. இப்ப ஒரே ஒரு குரல், அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குரல் மட்டும்தான் ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப கட்சியில எல்லா தலைவர்களும் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிற உணர்வு வரத்தான் செய்யும். எல்லாமே ஒரே சீனியாரிட்டி அடிப்படையில் இருக்கிறவங்க தானே. இல்ல சார், இரட்டை தலைமையா 2 முடிவுகள் எடுத்த போதே கட்சிக்கு அது சரியா வரலன்னு தானே ஒற்றை தலைமைன்னு வராங்க. அப்ப ஒற்றை தலைமைன்னு வந்தா ஒரு குரல் தானே, அதுதானே சரியா இருக்க முடியும்னு பாப்பாங்க. ஜெயலலிதா அம்மா காலத்துல அவங்க ஒற்றை குரல் தான், ஒரே தலைமை தான். ஆனாலும் அவங்களுக்கு கீழே ஒரு குழு இருக்கும் இல்லையா, அந்த குழு பல முடிவுகளை எடுக்கும், பேச்சுவார்த்தை நடத்தும். 4 குழு 5 குழு இருக்கும், 4 குழு இருக்கும். அவங்க ஜெயலலிதா அம்மா கிட்ட கொடுப்பாங்க, பரிந்துரைகளை கொடுப்பாங்க, அவங்க கடைசியில முடிவாக அறிவிப்பார்கள். நீங்க எல்லா கட்சியிலுமே இதை நம்ம பார்க்கலாம். அப்படியான ஒரு கன்சல்டேஷன் ப்ராசஸ் இப்ப அதிமுக லேக்கிங் தான் நான் ஃபீல் பண்றேன். இல்லைன்னா செங்கோட்டையன் மாதிரியானவர்கள், கோகுலேந்திரா மாதிரியானவர்கள் இந்த குரலை பொது வழிக்கு கொண்டு வர மாட்டாங்க. பொதுவழி கொண்டு வரது நோக்கம் அதிமுகவை பலகீனப்படுத்துவது இல்ல, அதிமுகவை பலப்படுத்துவது. அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். அதைத்தான் பாபு முருகேல் சொல்றாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது மற்றவர்களுடைய குரலையும் 2வது கட்டத்தில் இருக்கக்கூடிய அல்லது கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களுடைய குரலுக்குமான வலு சேர்க்கப்பட வேண்டும் என்பதை வேறு விதமாக இன்னைக்கு அவர் வெளிப்படுத்துறாரு அப்படிங்கிறீங்களா? அது போக செங்கோட்டையன் இப்படியான ஒரு குரல் எழுப்புவதை பிற மூத்த தலைவர்களும் உள்ளூர ரசிப்பார்கள். அவங்களும் அதை விரும்புவாங்க, கண்டிப்பா விரும்புவாங்க. ஏன்னா இதன் மூலமா ஒரு விடிவு கிடைக்கணும்னு நினைப்பாங்க. சில பேர் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி இன்னொருத்தர் கேட்கறாங்க, ரைட்டு, நல்ல விஷயம் தான் அப்படின்னு நினைச்சு ஒதுங்கி இருப்பாங்க. அதனால ஒரே ஒரு தனி குரல் தான் இது, அப்படி சொல்ல முடியாது. இல்ல சார், அரசியல் கட்சிகள்ல அதுவும் மூத்த தலைவர்கள் எதை எங்கே பேச வேண்டும் என்பதை அறிந்துதான் செயல்படுவாங்க. அதுவும் செங்கோட்டையன் போன்றவர்களாம் உணர்ச்சி வசப்பட்டு எந்த வேலையும் செய்யறது இல்லை. நீங்கள் அறிந்த வரைக்கும், நான் அறிந்த வரைக்கும் ரொம்ப ஒரு பக்குவமாக தான் எல்லாத்தையும் அணுகுவார். அப்படிங்கிற இடத்துல இருந்து அவர் இன்னைக்கு இந்த 3 நாட்கள் 4 நாட்களாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் அவர் உணர்ச்சியின் தூண்டுதலாக இன்னைக்கு பத்திரிகையாளர்களை சந்திச்சு அப்படி பேசிட்டாரு அப்படின்னு கூட அதை பார்க்க முடியும். ரொம்ப நிதானமாக அந்த விஷயங்களை சொல்றாரு. அதுக்கு பிறகு ரொம்ப அமைதியாக இருக்கிறார் இப்போ வரைக்கும். இதெல்லாம் இப்போ மற்ற கட்சிகள்லாம் பேசு பொருளாகக்கூடிய இடத்துல அமைதியாகவும் இருக்கிறார். அப்படிங்கும்போது அதுதான் அந்த கேள்வி எழுப்புறேன் நான். அது ஒரு அவர் திரும்ப ஒரு கலக குரல் அல்லது உரிமை குரல் அப்படிங்கிற இடத்துல இருந்து அதை பார்க்க, அது தன்னுடைய குரல் கேட்கப்படணும் அப்படிங்கிற இடத்துக்கு வராரா? ஏன்னா உள்ள பேசிட்டு அது வரல அப்படிங்கிறதா அது வருதா? அப்போ அவரது பேட்டிக்கு பிறகு இறுதி கேள்வி ஒன்றை யாரோ ஒரு பத்திரிகையாளர் செய்தியாளர் எழுப்புறாரு, அதிமுக ஓரியன்டா. அதுக்கு அவர் பதில் சொல்லல, அதை அவர் தவிர்த்துட்டு தான் போறாரு. சோ இந்த போர்ஷன் மட்டும்தான் போய் சேரணும்னு நினைக்கிறாரு. அது போக
இந்த போர்ஷன் முழுமையா போய் சேரணுங்கிறதுனால தான் இன்னைக்கு அவர் போகல. ஓகே ஓகே. இன்றைய கூட்டத்துக்கு அவருக்கு கண்டிப்பா அழைப்பு இருக்கும்ல, போய்த்தானே இருக்கணும். நீங்க சொன்ன மாதிரி அது பேர்லயே வந்து எம்ஜிஆர் பேரும் ஜெயலலிதா பேரும் அதுல இருக்கு, மாளிகை பேரு முன்னாடி படங்கள்லயே நம்ம அதை பார்த்தோம். சோ அவர் கண்டிப்பா போயிருக்கணும். ஆனா போயிருந்தாருன்னா நேற்றைய பேட்டி வந்து அந்த தாக்கம் புரிஞ்சிருக்காது, வீரியம் புரிஞ்சிருக்காது. இல்ல இப்ப நீங்க இப்படி பாருங்களேன், இன்னைக்கு எம்ஜிஆர் மாளிகை அம்மா மாளிகைன்னு பேர் வைக்கிறாங்க, எல்லா இடத்துலயும் அவர் வந்து தொடர்ச்சியா பேசுறாரு. இன்னைக்கு அவங்க 2 பேருடைய ஆளுமை பத்தி தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறாங்க. அப்ப செங்கோட்டையன் அவர்களுக்கு இது 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 அவர் எழுப்புற கேள்விங்கிறது தொண்டர்கள் மத்தியில ஏற்றுக்கொள்ளப்படும் அவர் நம்புறாரா? ஏன்னா எங்கேயாவது விசாரிக்கப்பட்டாதானே அது ஏற்றுக்கொள்ளப்படும். இப்போ அப்படி ஒரு குரல் அப்படி ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடத்துல இருக்கா? அவங்க தொடர்ச்சியா நாங்கள் எல்லா இடத்துலையும் அவங்களுக்கான உரிய மரியாதையை கொடுத்து கொண்டு தானே இருக்கிறார் அப்படிங்கிறத சொல்றாங்க. தொண்டர்கள் மத்தியில் ஏற்றுக்கொள்ளப்படாதுங்க. என்ன காரணம் அப்படின்னா, எல்லாரும் என்ன விரும்புவாங்க, நம்ம கட்சி ஜெயிக்கணும்னு விரும்புவாங்க. ஆமா, சரி, செங்கோட்டையன் சொல்றது மூலமாக சில மனமாறுதல்கள் ஏற்படாதா? ஓகே, சில விட்டு கொடுத்தல்கள், சில சமரசங்கள் செய்யப்படாதா? இப்படியான ஒரு நியாயமான ஆதங்கம் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. ஓகே, அதிமுக பலவீனப்பட்டா திமுகவுக்கு நல்லது இல்லை தானே? அப்படியா? கண்டிப்பா. அதிமுக திமுக என்பதுல அந்த அரசியல் அப்படி போறதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. அதிமுக பலவீனப்படுவது திமுகவுக்கு நல்லது இல்ல. திருமாவளவன் சொல்றாரு, அததான் திருமாவளவன் அவர்கள் குறிப்பிடுறாரு. அதிமுக பலவீனப்படுவது என்பது தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்ல. அவரு நம்புற அரசியல் கொள்கையில இருந்து அவர் சொல்றாரு பாஜகவுக்கு வாய்ப்பாயிடும் அப்படின்ற அவர் ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார். இந்த இடத்துல விரும்பத்தகாத சக்திகளுக்கு வாய்ப்பாயிரும் அப்படி கூட எடுத்துக்கிட்டோம். அப்படி சொல்ற விழுங்க பாக்குதுன்னு வேற சொன்னாரு. பாஜக அதிமுகவை விழுங்க பார்க்கிறது அப்படின்லாம் சில வார்த்தைகள். ஏன்னா இன்னைக்கே வந்து இதுக்கான ரியாக்ஷன்ஸ் வலதுசாரி இயக்கங்கள்ல இருந்து அந்த சார்ந்தவங்க இருந்து வரதை பாருங்க. இது வந்து அதிமுக பலவீனப்படுத்த பயன்படாதா அப்படித்தானே பாக்குறாங்க. ஓகே, அதிமுக வந்து ஒற்றுமைப்பட வேண்டும், வலிமை பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை யாருமே முன்வைக்கலையே. அப்ப அவங்களுக்கு உள்ளூர அந்த ஆசை இருக்கு. அதிமுகவோட ஸ்பேஸ வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு அரசியல் கட்சிக்கான இயல்பான ஒரு ஆசை தான். ஆமா, அது இருக்கலாம், வியூகம் இருக்கலாம், அதெல்லாம் நம்ம மறுக்கல இருக்கலாம், அதை நம்ம தவிர்க்க முடியாது. ஆனா செங்கோட்டையன் அவர்கள் உணர்ந்துதான் பேசி இருக்கிறாரு. ஏன்னா அவரு அதை ஆவேசப்பட்டு பேசுறவரு இல்ல, அது எல்லாருக்கும் தெரியும். கடைசி கேள்விகளுக்கு அவர் பதில் அளிக்க மறுத்து விட்டார். அதுவும் ரொம்ப முக்கியமானது. நீங்க சொல்ற மாதிரி பேசியதுல ஒரு பொருள் இருக்குன்னா பேசாமல் தவிர்த்ததுல இன்னும் பெரிய பொருள் இருக்கு. பெரிய பொருள் இருக்கு. தூண்டி தூண்டி கேக்குறாங்க, அவர் அப்படியே காம நகர்ந்து போறாரு. நீங்க சொல்றதுல இருந்து பார்த்தா பலமான அதிமுகங்கிறத திமுக விரும்புது, பலவீனமான அதிமுகங்கிறத பாஜக விரும்புதுன்னு ஒரு கருத்து சொல்றீங்க. உங்க சாராம்சம் அப்படிதான், அதை புரிஞ்சுக்க உண்மையான சாராம்சம் அதுதான். சரி, அதுதான் நானும் பேசலாம். இணைப்புல இருங்க சார். திரு